विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு முதல் சூத்திரம் வேதாந்த மீமாம்சா சாஸ்திரத்துக்குள்ள பல பிறவைகள்ல புண்ணியம் பண்ணினத்தினால பகவத் அனுகிரகத்தினால சமேதம் வேதானவச்சனேன பிராமணா யஜ்ஞேன தானேன தபசா அநாதகேன அப்படின்னு யஜ்ஞங்கள் தானங்கள் தபசு வேதாத்தியங்கள் விரதங்கள் இவைகள்லாம் பண்ணி அதனுடைய புண்ணியத்தினால பகவானுடைய ஒரு அனுகிரகத்தினால வேதாந்த மீமாம்சா சாஸ்திரம் படிக்கக்கூடியதான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அப்படிப்பட்டதான அந்த வேதாந்த மீமாம்சா சாஸ்திரத்தினுடைய முதல் சூத்திரம் அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்ட்டு. இந்த அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசாங்கிற சூத்திரத்துல உங்களுக்கு 3 பதங்கள் இருக்கு. அதான்னு ஒண்ணு, அதஹான்னு ஒண்ணு, பிரம்ம ஜிக்ஞாசான்னு ஒண்ணு. பதங்களுடைய அர்த்தம் புரிஞ்சாத்தானே வாக்கியத்தினுடைய அர்த்தம் புரியும். முதல்ல பதத்தினுடைய அர்த்தம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பதங்களுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் பதம் அதாங்கிற பதம். இந்த பதத்துக்கு என்ன அர்த்தம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தவையாதான் மங்கள அனந்தர கார்த்திய பிரஸ்னேஷு அதா அப்படின்னு போட்டு சொல்வது மங்களார்த்தகமாக வரலாம். பிரஸ்னார்த்தகம் அதகிம் அப்படின்னு பிரஸ்னார்த்தகமாக சொல்லலாம். அதே போல ஏதாவது பரியந்தம் வியாக்கரணம் அதீட்டம் அதன் நியாயம் அதீஷ்வா அதான் அதற்கு பிறகு அர்த்தம். இப்படி அதற்கு பல அர்த்தங்கள் உண்டு. நீங்க என்ன அர்த்தம் எடுத்துக்கலாம்? பதமும் இருக்கு, பதார்த்தம் என்ன தெரியலையே, என்ன அர்த்தம் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல அதகத்துக்கு ஆரம்பம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அது பிரச்சுர பிரயோகத்துல இருக்கு. என்ன வியாக்கரண சாஸ்திரமே அதசப்தானுசாசனம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்க. என்ன அர்த்தம்? சப்தானுசாசனம், சப்த சாஸ்திரம் அத ஆரம்பிக்க போறேன். அத யோகானுசாசனம், இப்பொழுது யோக சாஸ்திரத்தை ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதே விதமாக அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசான பிரம்ம ஜிக்ஞாசை ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லலாமே. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா பொருள் புரியல. ஏன்னா ஜிக்ஞாசான என்ன அர்த்தம்? அறிவதன் பொருட்டு ஆசை. ஜிக்ஞாசாங்கிற பதத்துக்கு ஆசை. யாராவது ஆசையை ஆரம்பிக்க முடியுமா? ஆசையை ஆரம்பிக்க முடியாது. பொருளுக்கு நல்லா இருந்தா ஆசை தானா வரும். சில பேருக்கு அதை பார்த்தாலும் ஆசை வராது. அப்படி சில பிரகிருதிகள் இருக்கா லோகத்துல. எல்லோருக்கும் ஆசை வந்து அவளுக்கு ஆசை வராது. அப்ப விவகாரம் என்ன? இந்த ஆசைங்கிறது நீங்க தயார் பண்றது இல்ல, ஆரம்பிக்கிறது இல்ல, தானா வந்தா வரும், அவ்வளவுதான். பிரம்ம ஜிக்ஞாசைய ஆரம்பிக்க முடியாது உங்களால. ஆரம்பம்ங்கிற அர்த்தம் போயிடுது. கேள்விங்கிற அர்த்தம் ஏதாவது நீங்க சொன்னதானே அதுக்கப்புறம் கேள்வி கேட்கலாம். ஆரம்பத்திலேயே கேள்வி அப்படின்னு சரியா இருந்த. மங்களம்னு அர்த்தம் சொன்னேன்னா என்னென்ன? மங்களம் பிரம்ம ஜிக்ஞாசைன்னு அது ஒண்ணும் விசேஷமா ஒண்ணும் இல்லை. ஏன்னா மங்களத்துல அதுக்கு அதாங்கிற ஒரு சொல்லு சொல்ல வேண்டியதான அவசியம் இல்லை. வீண சத்தம் கேட்கறது, புல்லாங்குழ சத்தம் கேட்கறது, நாதஸ்வரம் நாயன சத்தம் கேட்கறது, இவைகள்லாம் மங்களம். அது கேட்ட மாத்திரத்தினாலேயே மங்களம். அது என்ன பாவம் நமக்கு வேண்டியது இல்லை. அந்த சத்தத்தை கேட்டாலே அந்த ஒலியே மங்களத்தை கொடுக்கும். அதே போல அதாங்கிற சொல்லுக்கு அர்த்தம் புரியாத போனாலே மங்களம். ஓங்காரஸ்த அதசப்தஸ்த ஸ்வாவேதோ பிரம்மணா புரா கண்டம் பித்வா விநிர்யாதோ தஸ்மான் மாங்கலிகா உபௌ அப்படிங்கிறது. ஆகையால் மங்களம்ங்கிற அர்த்தமா
முடியல, மங்களம்ங்கிற அர்த்தம் எடுத்துக்க முடியல. இதற்கு பிறகு இது அப்படின்னு சொன்னோம்னா அந்த கேள்வி முன்னாடி என்ன நடந்தா தான் இதான் முதல் சூத்திரம். அப்ப என்னதான் சொல்றது? அவ என்னதான் எல்லாம் மனம் மிச்சம் பாக்கி இருக்கு, என்ன இருக்குல்ல பிறகுங்கிற அர்த்தம் தான் பாக்கி. அந்த அர்த்தம் தான் நம்ம எடுத்துக்கணும். இப்ப பாருங்க, தத்ர அதகத்தா ஆனந்தர்யார்த்தா பரிகிருக்கியதே. தத்ர அதகத்துக்கு அர்த்தம் என்னன்னு விசாரம் பண்ணும் பொழுது ஆனந்தர்யார்த்தா பிறகு எனக்கூடியதான அர்த்தம் தான் பரிகிருக்கியதே எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஏன் அதிகாரார்த்தா ஆரம்பம்ங்கிற அர்த்தம் எடுத்துக்கொள்ள முடியாது. அதிகாரம்னு ஆரம்பம். ஏன் சுவாமி? பிரம்ம ஜிக்ஞாசாயா அனதிகாரியத்வாத். பிரம்மத்தை அறிவது அறியதன் பொருட்டு ஆசைய ஆரம்பிக்க முடியாது. சரி, மங்களம்ங்கிற ஒரு அர்த்தம் எடுத்துங்களேன். மங்களத்திட வாக்கியார்த்தே சமன்வயா பாபாத். மங்களம்ங்கிறது வாக்கியார்த்தத்துல ஒட்டல. பிரம்ம ஜிக்ஞாச மங்களம் இருக்கட்டும். நான் என்ன பண்ணணும்? பிரம்ம ஜிக்ஞாச மங்களம் என்ன லாபம் அது தெரிஞ்சு ஒண்ணு அர்த்தாந்தர பிரயுக்தையே அதகப்தா. வேறொரு அர்த்தத்துல உபயோகப்படுத்தின போதிலும் அதகப்தம் ஸ்ருத்யா மங்கள பிரயோஜனோ பவதி. சிரவணேன சிரவண மாத்திரத்தினால சங்க வீணாநாத சிரவணாதிகள் அது எப்படியோ அதே போல ஓங்காரமும் அதகப்தமும் காதார கேட்டாலே மங்களம். சரியா? அந்த அர்த்தமும் எடுத்துக்க முடியல. பூர்வ பிரகிருதாபேட்சாயாச்ச பலதः ஆனந்தர்ய அவ்யதிரேகாத். பூர்வ பிரகிருத அபேட்சம் முன்னால இது நடந்தது, இதற்கு பிறகு இது நடக்கிறது. வியாக்கரணம் அதீதம் அக நியாய சாஸ்திரம் அதீத்வா. அகாங்கிறது முன்னால இது பண்ணிட்டு தேர்ஃபோர் இது பண்ணிக்கோ அப்படிங்கிறதுக்கு ஆகான்னு சப்தம் சொல்லலாம். ஆனா இங்க சொல்ல முடியுமா? என்ன முதல் சொல்றோம், முன்னால என்ன நடந்திருக்கணும்னு இல்லையே, அதனால அது சொல்ல முடியல. அதனால அனந்தரம்ங்கிற ஒரு அர்த்தம் தான் சொல்லணும். நெட் ரிசல்ட் பூர்வ பிரகிருதம்னு சொன்னாலே அனந்தரம்ங்கிற அர்த்தம் தான். அதனால அனந்தரம்னு தீர்மானம், பிறகுன்னு அர்த்தம். பிறகு அதனால் பிரம்ம ஜிக்ஞாசான்னு அர்த்தம் வந்தது நமக்கு. பிறகுன்னு எதற்கு பிறகுன்னு சொல்லணும். பிறகுன்னு காலம்புற எழுந்த பிறகா, காவி சாப்பிட்ட பிறகா, ஏதோ ஒண்ணு தெரியலையே. பிறகுன்னு ஏதோ ஒண்ணு சொல்லணும் இல்லையா? அந்த பிறகுங்கிற அர்த்தத்துக்கு ஏதோ ஒரு அர்த்தம் நம்ம சொல்லணும். அதற்காக என்னதுன்னு விசாரிப்போம். சதிச்ச ஆனந்தர்யார்த்தத்து. ஆனந்தரியம் பிறகுங்கிற அர்த்தம் தெரிஞ்சது. யதா தர்ம ஜிக்ஞாசா பூர்வவருத்தம் வேதாத்தியனம் நியமேன அபேட்சதே ஏவம் பிரம்ம ஜிக்ஞாசா அப்படி யத் பூர்வவருத்தம் நியமேன அபேட்சதே தத் வக்தவ்யம். இப்ப தர்ம ஜிக்ஞாசா இருக்கு. தர்ம ஜிக்ஞாசான பூர்வ மீமாம்சா சாஸ்திரம். அதை வாசிக்கிறதுக்கு முன்னால என்ன சார் வேணும்? நியமமாக வேதாத்தியனம் பண்ணியிருக்கோம். ஏன்னா வேதத்துல இருக்கிற வாக்கியங்களை வச்சுத்தானே விசாரம் பண்றோம். ஜத்தில யவாக்பாவாது உயார் கவீதுக யவாக்பாவாது உயார் அனாக நிர்வகி ஜத்திலா யவாது கவீதுகா இப்படின்னு அந்த வாக்கியங்கள்லாம் தொற்று இருந்தா தானே அதை வச்சு விசாரம் பண்ண முடியும். ஒன்னும் தெரியாது சார், ஒன்னும் வேதாத்தியனமே தொடவே இல்லை, வேதம் எவ்வளவுன்னு கேட்டாங்க, முடியுமா? முடியாது. தர்ம ஜிக்ஞாசம் பண்றதுக்கு முன்னால வேதாத்தியனம் பண்ணிருக்கணும். ததித ஆனந்தர்யார்த்தத்து. ஆனந்தர்யார்த்தம்னு நிச்சயமானது. யதா எப்படி தர்ம ஜிக்ஞாசா பூர்வவருத்தம் வேதாத்தியனம் நியமேன அபேட்சது. தர்ம ஜிக்ஞாசையானது தனக்கு முன்னால இருக்கிறதாக வேதாத்தியனத்தை எதிர்பார்க்கிறதோ, இட் எக்ஸ்பெக்ட் நீங்க இது படிச்சிருக்கணும், அப்பதான் இது பண்ணிருக்க முடியும் அப்படின்னு. அதே போல ஏவம் இதே போலயே பிரம்ம ஜிக்ஞாசாபி இந்த வேதாந்த சாஸ்திரமும் எத் பூர்வவருத்தம் நியமேன அபேட்சதே இதற்கு முன்னால எதை எதிர்பார்க்கிறதோ அதை நீங்க சொல்லணும். நியமேன அபேட்சதே எத் பூர்வவருத்தம் நியமேன அபேட்சதே அசாதாரண காரணம் தத்வக்தவ்யம். அது ஏதோ ஒண்ணு சொல்லணும் நம்ம. பிறகு தர்ம ஜிக்ஞாசான்னு எது இருந்தால்
வேதாந்த விசாரம் சாத்தியமோ அது என்னன்னு நீங்க சொல்லணும். ஒவ்வொன்னா பார்க்கணும். சுவாத்தியாயாத்யயனானந்தர்யந்து சமானம். சுவாத்தியாய அத்தியன ஆனந்தர்யம். அத்தியனம் வேத காட்ட. நீங்க எந்த வம்சத்துல பிறந்தீங்களோ, உங்க முன்னோர்கள்லாம் எந்த வேதத்தை கத்துண்டாலோ அந்த வேத சாக்கைய நீங்க படிக்கணும். எப்படி நீங்க எந்த சாக்கையில இங்க பிறந்தீங்களோ அதெல்லாம் நீங்க படிக்கணும். இன்னொன்னு படிக்கணும்னு நான் சொல்லல. உங்க ருக்வேதத்துல வந்தேன்னா ருக்வேதம் படிக்கணும். எதிர்வேத சாக்கத்தை வச்சோம்னா எதிர்வேத சாக்கை படிக்கணும். சாமவேதம்னா சாமவேத சாக்கை. விவகாரம் என்னென்ன, உங்க ஆத்துல பெரியோர்கள்லாம் எந்த வேத சாக்கைய படிச்சிருக்காளோ அதை படிச்சா போதும். அத்தியனம் தீய அத்தியனம். நம்ம எந்த சாக்கையில பிறந்தாலும் அந்த சாக்கை. அப்படியே ஒருத்தர் காண்ப சாக்கை வாசிச்சிருந்தார் சுக்லைஜர்ல வாசிப்பதை நான் மாத்தியந்திர சாக்கை வாசி நோன்ட்டான். ஒரு சாக்கை வாசிச்சா அவ்வளவுதான், இன்னொரு சாக்கை வாசிக்க கூடாது. இன்னொரு வேதம் வாசிக்கலாம். நான் வேதம் வாசிச்சிருக்கேன், பிறகு எதிர்வேதம் வாசி. விவகாரம் என்ன, ஒரு வேதம் வாசித்தவா இன்னொரு வேதம் வாசிக்கலாம். ஒரே சாக்கையில சுக்லைஜர்ல காண்ப சாக்கை வாசிச்சு முடிச்சுட்டேன் சார், மாத்தியந்திர சாக்கை வாசிச்சேன் நோன்ட்டார். ஏன்னு கேட்டா ஜெய்வனை போய் கேளுங்க, அவ்வளவுதான். வேற சாக்கை ஒரே வேதத்துல பல சாக்கைகளை அத்தியனம் பண்ணப்படாதான். ஒரு வேதத்துல ஒரு சாக்கை வாசி வர இன்னொரு வேதத்தை அத்தியனம் பண்ணலாம். அது வந்து தோஷம் இல்லை. இப்படி தெரிஞ்சுக்கிறது எல்லாம் தெரிஞ்சுக்கணும். வியாசாச்சாரியம் எல்லா சாக்கையும் வச்சாலும் வேண்டாம் சார், இது போதும். அதனால்தான் சுவாத்தியாயாத்யயனம். அங்கே சுவாங்கிற பதத்துக்கு ரசம் சொன்னேன். சுவாத்தியாய அத்தியனம், அத்தியனத்தினுடைய ஒரு ஸ்வரூபம், அதை நீங்க படிக்கணும் அப்படின்னு. நம்ம எந்த சாக்கையில பிறந்திருக்கோமோ அந்த சாக்கை படிச்சா போருமான்னு ஜெனரல் குவாலிபிகேஷன் சார். இது அவசியம் வேணுமா, இந்த நெசசரி குவாலிபிகேஷன் இது. அது போரும்னு சொல்ல முடியாது. நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் ரெண்டும் இருக்கணும். உத்தியோகத்துக்கு வர நான் ஹெல்த்தி பாடி சார் போருமான்னா, ஹெல்த்தி பாடி இருக்கணும், அவ்வளவு உத்தியோகத்துல சேர்த்துப்போம். அதுக்காக ஒண்ணுமே படிக்கலன்னா என்ன அர்த்தம்? சரீரம் மட்டும் சௌக்கியமா இருந்தா போறாத, ஏதோ கொஞ்சம் அறிவாவது இருக்கணும். அப்ப என்ன தினசரியா இது இருந்தா போறோம். சுவாத்தியாயாத்தியனமானது அவசியம். நீங்க வேதாத்தியனம் பண்ணலைன்னா தௌர்பிராமண்யம்னு ஒரு தோஷம் இருக்கு, அது அத்தியனம் பண்ணினா தான் போகும். அத்தியனம் பண்ணினாலே நான் வேதாந்தத்துக்கு வந்துடுறேன் சார். முதல்ல சுவாத்தியாயாத்தியனானந்தர்யத்து சமானம், அது ஜெனரல் குவாலிபிகேஷன் தான். இந்த ஒரு இதுக்கு வேதியதான குவாலிபிகேஷன் இல்லை. அதனால சுவாத்தியாயாத்தியனானந்தர்யத்து சமானம். சரி, அதுக்கு அடிஷனலா வேற ஏதாவது பார்ப்போமா? நனிவ கர்மாவ அபோதனாந்தர்யம் விசேஷா. வேதாத்தியனம் பண்ணி அதுக்கு கர்ம அவபோதனம், கர்மாக்கள்லாம் எப்படி பண்றது, அக்னிஹோத்திரம் எப்படி ஆரம்பிக்கிறது, தசபூர்ண மாசம் எப்படி ஆரம்பிக்கிறது, சாத்துர் மாசம் எப்படி பண்றது, இப்படின்னு வரிசையா தனியோ கர்மாக்கள் இருக்கியா, அவைகள்லாம் தெரிந்து முடித்த பிறகு வேதாந்தத்துக்கு வாங்கல அப்படின்னு. நனுகிய கர்மாவபோதானந்தர்யம் விசேஷா. அது இல்லைப்பான்னு. என்ன வேதாத்தியனம் பண்ணி அதுக்கப்புறம் பூர்வ மீமாம்சா சாஸ்திரம் தர்மசாஸ்திரங்கள்லாம் வாசித்து அதுக்கப்புறம் தான் வேதாந்தத்தை வாசிக்கணும்னு சொன்னேடையானால் அப்ப என்ன ஆகும்னு, வேதாந்த ஞானம் யாருக்கு வந்திருக்கோ அவளுக்கு முன்னால மீமாம்சா சாஸ்திரம் வாசித்து இருக்கணும்னு தெரியும் இல்லையா? ஜெனரலா எப்படி வேதாத்தியனம் பண்ணணும், பூர்வ மீமாம்சா சாஸ்திரம் வாசிச்சிருக்கணும், அதற்கு பிறகுதான் வேதாந்தம் வாசிக்கணும். அப்பதான் வேதாந்த ஞானம் வரும்னு சொன்னேன்னா, யாராருக்கு வேதாந்த ஞானம் வந்திருக்கோ அவளுக்கு முன்னால என்ன இருக்கணும், பூர்வ சாஸ்திரம் வந்திருக்கணும். அப்படி இருக்கா? லோகத்துல இல்லையே. தர்ம ஜிக்யாசாயா பிராகபி, தர்ம ஜிக்யாச பண்றதுக்கு முன்னாலேயே அதீத வேதாந்தத்ய, அதீத வேதாந்தம்னா வேதாந்தங்களை மட்டும் படித்தவர்களுக்கு, வேதாந்தம் இது உபனிஷத்துகள், உபனிஷத்துகளை மட்டும் பண்ணினவாளுக்கு பிரம்ம ஜிக்யாசா உபபத்தே, பிரம்ம ஜிக்யாசா காணப்படும்.
காணப்படுகிறது. கரெக்டா இருக்கு. சோ தர்ம ஜிக்ஞாசைங்கிறது ஒரு காரணம் இல்ல, காரணதாவச்சேதக போட்டியில சேரல, காரணதாவச்சேதக சாமகிரியில அது இல்ல. ஏன்னா அது இல்லாமலேயே பிரம்மஜானம் வந்து இருக்குன்னு சில பேருக்கு. வாமதேவர் இருக்கார், அம்மா வயசுல இருக்கும் பொழுதே ஞானம் வந்தாச்சு. என்ன எல்லாத்தையும் பண்ணினார் சொல்லுங்க. சுகசுவாமி எம் பிரவ்ரஜந்தம் அனுபேதமபேத கிருத்தியம் துவைபாயனோ பிதா விரஹ காதராஜுஹாவ புத்ரேதி தன்மயதையா கரவோபிநேதோ தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி. குழந்தை பிறந்ததுமே என்னது அனுபேதம், இன்னும் உபநயனம் பண்ணலையாம். அடுத்த கணம் என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னார் வேதாச்சாரியார். ஓடினார் அவர் ஓடுறார், பின்னால அப்பா வர அம்பி அம்பின்னு பின்னால ஓடுறார். பக்கத்துல இருக்கிற மரங்கள்லாம் சொல்லிட்டான் என்ன வேணும்னு கேட்கணும் அப்படின்னு சர்வாத்ம பாவம் இருந்தது. எல்லா சரீரத்திலையும் எல்லா மரங்கள்லயும் கொடிகள்லயும் இருக்கிற ஆத்மா நான் எனக்குடையதான ஞானம் அவருக்கு. இந்த பிரம்ம ஜானம் ஏன் சார் வேதாந்த விசாரம் வந்த பிறகு, தர்ம மீமாம்சா விசாரம் வந்த பிறகு வந்திருக்க இல்ல. அதே போலயே கர்மாக்களை பண்றாளே அவளுக்கு வேதாந்த விசாரம் இருக்கா? இந்த வைக்கிறா வேதாந்தம் மட்டும் ஒண்ணு கர்மா பண்ணுங்கிறா. என்ன பண்றேன்? இது வந்து எத்தத்துவம் எதவாவே ததவாவா அப்படிங்கிற அன்வய வியதிரேகத்தினால வேதாந்தத்துக்கு பூர்வ மீமாம்சா ஞானம் காரணம்னு சொல்ல முடியலை. தர்ம ஜிக்ஞாசாயா பிராகபி, தர்ம ஜிக்ஞாசா பண்ணுவதற்கு முன்னாலேயே அதீத வேதாந்தத்திய வேதாந்தம் படித்திருந்தால் பிரம்ம ஜிக்ஞாசா உபபத்தே பிரம்ம விசாரம் வரலாம். தைத்தியோபரிடம் ஏதோ வாயுமா நிகூதானி ஜாயந்தே. அப்படி ஒரு 16 வயசுல நுட்ரு பண்ணிவிட்டான். 45 வயசு வரைக்கும் அதையே டெய்லி சொல்லிட்டே இருக்கான். ஒரு நாளைக்கு அவரு இத்தனை நாள சொல்றேன் ஏதோ வாயுமானின்னு என்ன அர்த்தம்னு அவனா மனசுல தோணி ஒரு குருவை போய் கேட்டார். வான்னு சொல்ல ஆரம்பிச்சார். இப்ப வேதாந்தத்துல ஆசை வந்தது, குடிச்சுட்டு. இந்த வேதாந்தத்துல உங்களுக்கு ஞானம் வரணும், தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வரணும்னா என்ன, 20-30 வருஷம் வேதாத்தியனம் பண்ணியிருக்கணும். பக்தியா பண்ணினா ஞானம் வந்தது. இவன் தான் பூர்வ வாசிக்கல, இவன் கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்ல முடியுமா? பத்தல. அதனால என்ன, பூர்வ சாஸ்திரம் வாசிக்காத போனாலும் கர்ம ஜானம் இல்லாத போனாலும் வேதாந்தங்களை உபனிஷத்துகளை வாசித்தவாளுக்கு பிரம்ம ஜானம் வரலாம், பிரம்ம ஜிக்ஞாசா வரலாம். நீங்க ஏதோ சொல்லுன்ற கேட்டாது, அப்படி இருக்கட்டும், சில சமயத்துல வரட்டும். ஆனா ரெகுலர் ரூல் என்னென்ன, இது ஆனப்புறம் இது ஆனப்புறம் இது, அப்படிதான். முதல்ல ஸ்கூல் ஃபைனல் வரைக்கும் ஸ்கூல்ல வாசிக்கணும், அப்புறம் ப்ரீ யூனிவர்சிட்டி வாசிக்கணும், அப்புறம் டிகிரி வாசிக்கணும், அதுக்கப்புறம் தான் போஸ்ட் கிராஜுவேட். ரூல் 1 by 1 இருக்கும். இல்லையா நீர்பாட்டுக்கு ஏதோ யூனிவர்சிட்டியில 35 வயசு ஆயிடுச்சா எம்ஏ டைரக்டா கட்டுனா அந்த யார் சேர்த்தப்பான் போஸ்டல் உத்தியோகத்துல படிக்கிறான், எம்பிஏ வாசின்னா அதுல வச்சுக்கலாம், டிகிரி போட்டுக்கலாம், உபயோகப்படுமா? அது மாதிரி ஒரு ஆறுதல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இது ஆனப்புறம் இது ஆனப்புறம் இது ஜனவல் சார். அதே போலயே வேதா பிராமணனா பிறந்தா உபநயனம் பண்ணிக்கணும், அத்தியனம் பண்ணணும், அதுக்கப்புறம் பெருமமுத்தா சாஸ்திரம் வாசிக்கணும், அதுக்கப்புறம் தான் வேதாந்தத்துக்கு வரணும். இப்படின்னு பழைய நாள்ல வச்சுட்டு இருக்கா. வேதாந்தம் கீதை வாசிக்கணும் சும்மா இருப்ப. ஒரு 60-65 வயசு ஆனப்புறம் கண்ணுக்கு அது கொஞ்சம் ரிப்பேர் ஆனப்புறம் அப்புறம் தான் வேதாந்தத்துக்கு வர்றது அப்படின்னு வச்சுட்டு இருந்தா ஒரு காலத்துல. அப்படிதானோ? அப்படி ஏதாவது செட்டா இது ஆனப்புறம் இதுன்னு ஒரு கிரமம் இருக்கா? அப்படி கிரமம் இருக்கிற பூர்வமீமாம்சையில தியாகம் பண்ற காலத்துல கிரமம் இருக்கு. தியாகம் பண்றப்ப அந்த ஆடை கொண்டுட்டு அந்த ஆடை ஹோமம் பண்றதுக்கு முன்னால அதனுடைய பாட் தனித்தனியா ஒரு தட்டுல எடுத்து வச்சுட்டு எந்த ஆர்டர்ல எடுத்து வச்சோ அந்த ஆர்டர்ல ஹோமம் பண்ணணும். அப்படின்னு அந்த ஆட்டனுடைய இதயத்தை தனியா எடுத்து கட் பண்ணி வைக்கணும். அப்புறம் அது நாக்க அதனுடைய வட்டஸ்தலத்துல இப்படி வரிசையாக ஒரு தட்டலை வச்சுண்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு மந்திரமும் சொல்லும் பொழுது ஒவ்வொன்னா ஹோமம் பண்ணணும். இப்ப என்ன தரிசன ஆர்டர், முதல்ல
முதல்ல இதை பண்ணு, அதுக்கப்புறம் இதை பண்ணு, அதுக்கப்புறம் இதை பண்ணு. இந்த ஆர்டர்ல தான் பண்ணணும். யூ காண்ட் அஃபோர்ட் டு சேஞ்ச் ஆர்டர். அது மாதிரி மீமாம்சா சாஸ்திரம் பார்த்த பிறகுதான் வேதாந்தமா இருக்கணும்னு எங்கேயாவது ஆர்டர் விதிச்சிருக்கா? இருந்தா அதே மாதிரி பண்ணுவோம். அது போல இல்லையே. அதான் சொல்ற யதாச்ச ஹிருதயாதி அவதானானாம் ஆனந்தர்ய நியமா. யதா எப்படி ஹிருதயாதி அவதானானாம், அவதானம் புருதக்கரணம், பிரித்து வைத்தல், ஒரு தட்டல பிரித்து தனித்தனியா வச்சுக்கணும். அப்படி யதாச்ச ஹிருதயாதி அவதானானாம் ஆனந்தர்ய நியமா. இந்த ஆனந்தர்யம் எங்கே சொல்லிருக்க? சொன்னது வேதம். அப்படின்னு வரிசையா சொல்றது. அதே மாதிரி முதல்ல வேதாத்தியனம், அதுக்கப்புறம் தர்ம மீமாம்சா விசாரம், அதுக்கு பிறகு வேதாந்த விசாரம்னு ஒரு ஆர்டர் இருக்குமே. ஆனால் அப்பொழுது அந்த ஆர்டரா பண்ணணும். அப்படி ஆர்டர் இருக்கே நமஸ்ய விவக்தி தத்துவா. அங்க அந்த ஆர்டர் ரெகுலரா இருக்கு, பண்ணி ஆகணும். கிரமம் இந்த கிரமமா தான் பண்ணணும்னு விவட்டம் இருக்கு. நததா இஹ கிரமஹா விவக்திதா. அதே போலயே இங்க கிரமமானது விவட்சிக்கவில்லை, சொல்லப்படவில்லை. சரி, அதனால பூர்வ மீமாம்சா ஆன பிறகுதான் வேதாந்த மீமாம்சா சாஸ்திரம் வாசிக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. முதல்ல வேதாத்தியனம் ஆன பிறகான்னு பார்த்தேன். வேதாத்தியனம் ஜெனரல் குவாலிபிகேஷன், அது போராது. அடுத்ததாக கர்மாவபோதம். கர்மாவபோதான பூர்வ மீமாம்சா சாஸ்திர விசாரம் அப்படின்னு சொல்லிடையானால் அதுவும் பொருந்தல. ஏன்னா பூர்வ மீமாம்சா ஆன பிறகுதான் வேதாந்த விசாரம் எனக்கூடியதான ஒரு நிர்பந்தம் இல்லை. அப்படி கிரமம் எங்கேயும் சொல்லப்படல. சில சமயத்துல கிரமம் சொல்லாது. இருந்தாலும் எது முக்கியமான கர்மாவோ அந்த கர்மாவை பண்றதுக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ சில கர்மாக்களை பண்ணணும். காலப்பொழுது சந்தியாவந்தனம் பண்றேன். சந்தியாவந்தனம் முக்கியமா எதுக்கு? காயத்ரி மந்திர ஜபம், அதான் முக்கியம். அதுக்கு முன்னால அர்க்க பிரதானம் பண்றேன், அதுக்கு முன்னால அகமர்ஷண சூக்தங்களை சொல்றேன், பின்னால சூரியோபாசனம் உபஸ்தானம் பண்றேன். எது முக்கியமோ அதை பண்ணிட்டு போகக்கூடாதவா? முன்னாலேயும் பின்னாலேயும் பண்ணணும். ஒண்ணு அங்கி, மீதி எல்லாம் அங்கங்கள். எது முக்கியமான கர்மாவோ அந்த முக்கியமான கர்மாக்களுக்கு சிலது முன்னால பண்ண வேண்டியதான அங்கம், சிலது பின்னால பண்ண வேண்டியதான ஒரு அங்கம். இப்படி வேதாந்த மீமாம்சா சாஸ்திரத்துக்கு முன்னால மீமாம்சா சாஸ்திரம் வாசிக்கணும். அது சேஷம், இது சேஷி. அல்லது பூர்வ மீமாம்சா சேஷி, அதுக்கு வேதாந்தம் அங்கம் அப்படின்னு இருக்குமேயானால், சேஷ சேஷி பாவம் இருக்குமேயானால் இதானப்புறம் அது பண்ணலாம். இதோட அது பண்ணித்தான் ஆகணும். அங்கத்தோட பண்ணினாத்தான் அங்கிக்கு வேல்யூ உண்டு அப்படின்னு ஆகும். இது இல்லாம அதை பண்ணினா பிரயோஜனம் இல்லைன்னு. அப்ப எங்கேயாவது சேஷ சேஷி பாவம் சொல்லி இருக்கா? பூர்வ மீமாம்சையில உண்டு. அதை பண்ணினாத்தான் இதை பண்ண முடியும், அதோட இதை பண்ணணும் அப்படின்னு. தசபூர்ண மாசம் இருக்கு. தசபூர்ண மாசம் பண்ணாலும் அதுக்கு பஞ்ச பிரயாகைகள் பண்ணணும். சமிதோயதே, தனோனபாதம் இததே, இடாம் இததே, இருகதே, சுவாகாரம் இததே அப்படின்னு 5 பிரயாக ஹோமங்கள் பண்ணணும். இந்த பிரயாக ஹோமங்கள் பண்ணின பிறகுதான் தசபூர்ண மாசம் பண்ண முடியும். அப்ப என்ன, இந்த பிரயாகங்கள் அங்கமா இருந்த போதிலும் இதை பண்ணி முடித்துத்தான் அந்த காரியமா பண்ண முடியும். வரலட்சுமி விரதம் பண்றேன், முதல்ல என்ன பண்றேன்? கலச ஸ்தாபனம், கலச பூஜை பண்ணி, அதுக்கப்புறம் பிள்ளையார் பூஜை பண்ணி, மஞ்ச பிள்ளையார் பூஜை பண்ணி, அவரை யதாஸ்தானம் பண்ணிவிட்டு அப்புறம் தானே மறுபடியும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் சார், வரலட்சுமி விரதம் தானே ஆரம்ப, வரலட்சுமி அஷ்டோத்திரத்திலேயே ஆரம்பிக்கோன்னா வரலட்சுமி போயிடுவா. இப்பவே வரது இல்லை, போயிடுவா. இந்த ஆண்டம்ல தான் பண்ணி ஆகணும் இப்படின்னு ஒரு நிர்பந்தம் வச்சுட்டு இருக்கோமா இல்லையா? அதே போலயே அங்க கர்மாக்கள் பண்ணிதான் அங்கி கர்மா பண்ணணும். பூர்வ மீமாம்சா சாஸ்திரம் அங்க கர்மா, அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேதாந்த மீமாம்சா விசாரம் பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்னா எப்படி? தசபூர்ண மாசேன ஹிட்வா சோமேன விஜயதான். இதை பண்ணிவிட்டு அதை பண்ணு. அதே போல பூர்வ மீமாம்சா சாஸ்திரம் அதிக அனந்தரம் வேதாந்த மீமாம்சா சாஸ்திர விசார கர்த்தவ்யா அப்படின்னு எங்கேயாவது இருக்கா? இருந்தா அப்படி ஒண்ணும் இல்லையே. சேஷ சேஷத்வே
அப்படி சிலது டைப்பா இருக்கும். தெற்குல நீங்க கையெழுத்து போட்டிருக்கு, நடுவில் இருக்கிறது நான் ஏன் மாத்திக்கலாமா? நீங்க கையெழுத்து போட்டிருக்கு இருக்கு, நடுவுல எழுத்துல பேர்லயோ இல்ல டேட்லயோ மிஸ்டேக் இருக்கு, இல்ல நான் அந்த செக்கை உபயோகப்படுத்த முடியல, என்ன பண்றதுன்னு தேதியை நம்ம மாத்திக்கலாமா? ஒரு அடி அடிச்சுட்டு போன வருஷம் கொடுத்த செக்கை இந்த வருஷம் நம்ம மாத்திக்கலாமா? முடியாது. யார் எழுதினாலோ அவதான் மாத்தணும். என்ன சார் வம்பா இருக்கு? எழுதி கொடுத்துட்டா நம்ம இஷ்டமா நம்ம மாத்திப்போம், இது மாத்திக்க செல்லாதுன்னா விவகாரம் முழுக்க யாரு எழுதினாலோ அவதான் மாத்த முடியும். அதிகிருத அதிகாரம், யாருக்கு இதுல அதிகாரம் உண்டோ அவளுக்குதான் அதிகாரம். அதே மாதிரியே சமசேனா அபப்பிரணயே, சமச பாத்திரம்னு ஒரு பாத்திரம் இருக்கு. அந்த பாத்திரத்துல தீர்த்தத்தை எடுத்துட்டு அந்த தீர்த்தத்தை இந்த அப்படி பிரணயனம் பண்ணும். பிரணயனம் தீர்த்தத்தை அப்படி விடும். நீங்க சாதாரணமா ஹோமத்துல பாருங்க, இந்த பக்கம் அதிதே அனுமன்யத்வா அனுமதே அனுமன்யத்வா சரஸ்வதே அனுமன்யத்வா அப்படி தீர்த்தத்தை அக்னி கொண்டு போடுறா இல்லையா? அதே மாதிரி சமச பாத்திரத்தினால், சமசம்னு ஒரு பாத்திரத்துக்கு பேரு, பாத்திரத்துக்கு சமசம். இதே இப்ப லோகத்துல சம்சாங்கிற பார்த்தல, அவன் பின்னால ஓடுறவனுக்கு ஒரிஜினல் சமசம்னு பேரு. அந்த சமச பாத்திரம் ஒரு கிண்ணம், கிண்ணத்துல ஜலத்தை வச்சுட்டு அந்த ஜலத்தினால இப்படி புரோட்டனை பண்ணணும். சமசேன அபப்பிரணயே. ஒருத்தன் பார்த்தா எனக்கு பசுமாடு வேணும் சார், இதெல்லாம் எதுக்காக பண்றேன்? சொர்க்கத்துக்காக பண்ணிட்டு இருக்கேன். எப்பவோ நான் மரணானந்தரம் சொர்க்கம் வருது, இப்ப ஏதாவது கொஞ்சம் காசு வந்தா தேவையில்லைன்னா என்ன பண்ணுங்க? ஓஹோ, இந்த இடையன் பசுமாட்டுல இருந்து பாலை கறக்கிற மாதிரி சிலிண்டருக்கெல்லாம் ஒரு பாத்திரம் இருக்கு, அதை கொண்டு வந்து வச்சுங்க. அதுல ஜலத்தை விட்டு அந்த ஜலத்தை பிரணயனம் பண்ணுங்க. சமசேனாபப்பிரணயே கோதோகனே நமக்கு காமஸ்ய, கோதோகன பாத்திரம், பால் கறக்கக்கூடியதான பாத்திரம். நீங்க பாட்டுக்கு வேற ஏதோ பாத்திரம் கிடக்கப்படாது. அந்த கோதோகன பாத்திரம் அது ஒரு அனாதிகாரமா அப்படித்தான் வந்துருக்கேன். வேதத்திலேயே அந்த சொல்லி ரெண்ட காலுக்கு நடுவில் அதை வச்சு இந்த இடுக்கல போடுவான். மாமி அங்க வந்து நிப்பா, அவன் வந்து தீர்த்தத்தை கலக்காம இருக்கான்னு, அவன் முன்னாலே ஜலத்தை வச்சுட்டு இருக்கான்னு. அனாதிகாரமா வந்துட்டு இருக்க விவகாரம் முழுக்க. என்ன அந்த பாத்திரத்துல தீர்த்தத்தை வச்சு அதனால அப்பிராணயனம் பண்ணுங்க. யார் பண்ணணும்? யாருக்கு சமச பாத்திரத்துல அப்பிராணயனம் பண்றதுக்கு அதிகாரம் உண்டோ அவளுக்கு தான் இது அதிகாரம் பண்ண முடியும். ஒருத்தருக்கு நான் பட்டுக்கு நான் ஆத்துல கோதாவர பாத்திரம் கொண்டு வந்து அப்படியே ஜலத்தை வீடெல்லாம் தேய்ச்சா ஒரு பட்டு வராது, ஒதான் வரும், வீடெல்லாம் நினைச்சுட்டேன் விவகாரம் முழுக்க. அதனால என்ன? அதிகிருத அதிகாரம், யாருக்கு அதுல அதிகாரம் உண்டோ அவனுக்குத்தான் இதுலயும் அதிகாரம். அதே போல வியூமம் வாஸ்தவனுக்குத்தான் வேதாந்தத்துல அதிகாரம் அப்படின்னு சொல்ல போறீங்களா? அதுவும் இல்ல. தேசே அதிகிருத அதிகாரேவா பிரமாணா பாவா பிரம்ம கர்ம பிரம்ம ஜிக்ஞாசையோ. இப்படி 3 சொன்னேன். சுவாத்தியாயாத்தியனம் ஜெனரல் குவாலிபிகேஷன், மீமாம்சா சாஸ்திரம் வாசிய பிறகுன்னு சொன்னா காரிய காரண பாவம் சரியா இல்ல, அனந்தரிய நியமமும் இல்ல, சேஷசேஷி பாவத்துக்கு நியமம் இல்ல, அதுக்கு அதிகாரம்னு சொல்றதுக்கு நியமம் இல்ல. அதனால பூர்வீமாம்சா சாஸ்திரம் வாசிய பிறகுதான் வேதாந்த சாஸ்திரம் விசாரம் பண்ணணும்னு நிர்பந்தம் இல்லை. இது வரைக்கும். ஆனா அதிக வேதாந்தத்திய உபனிஷத்துகள் மட்டும் வாசிச்சிருந்தா அவனுக்கும் பிரம்ம விசாரம் வரலாம். அதுக்கு மேல இந்த தர்ம விசாரம் பூர்வீமாம்சா வார்த்தை என்ன சார் தெரிகிறது? புண்ணியம் பாபம், எது புண்ணியம் எது பாபம் எப்படி இப்படி எல்லாம் தெரிகிறது. இந்த தர்ம விசாரம் இருக்க, இந்த தர்ம விசாரம் ஆன பிறகுதான் பிரம்ம விசாரம் பண்ணணும்னு சொல்றேன். இது ஆனப்புறம் அது பிறகு பண்ணணும்னு என்ன அர்த்தம்? இது அதுக்கு உபயோகப்படுறதுன்னு அர்த்தம். அப்படித்தானே? நம்ம ஏன் சார் SLC வரைக்கும் படிச்ச பிறகுதான் பிரிவு சேரணும்ட்டு அந்த படிப்பு இதுல உபயோகப்படுறது சார். அது இல்லைன்னா இது புரிஞ்சுக்க முடியாது, அதுக்காகத்தானே வச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி தர்ம ஜானம் பிரம்ம ஜானத்துக்கு உபயோகப்படுறதா? இனிமே இது யூஸ்ஃபுல் அப்படின்னு கேட்டேன்னா இல்ல சார், இது பிரதிபந்தகமா இருக்குன்னா. விவகாரம் என்ன? பல ஜிக்ஞாஸ்ய பேதாச்சா, அதனுடைய பலம் வேற இதனுடைய பலம் வேற.
தர்மத்தினுடைய பலம் என்ன? ஸ்வர்க்கம். உரிமையோசை பார்த்து தர்மம்லாம் யஜ்ய ஆகாதைகள்லாம் பண்ணிடல, அதனுடைய பலம் என்ன? ஸ்வர்க்கம். இங்க என்ன சார் பலம்? பிரம்ம ஜானத்துக்கு பலம் மோட்சம். அதனால பலம் வேற, இது வேற. அங்க என்ன சார் விசாரிக்கிறேன்? ஜிக்ஞாசியம், சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் டிஸ்கஷன், என்கொயரி. என்னது அங்க? அங்கே தர்மம், இங்க பிரம்மம். ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அங்கே தர்மத்தை பத்தி விசாரிப்பேன். தர்மம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். இங்க வேதாந்தத்துல பிரம்மம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். இந்த தர்மமானது நீங்க படிக்கிற காலத்துல வரப்போறது இல்ல. ஒரு வாஸ்து தர்மம் உண்டா? வாஸ்து பர்ஃபெக்டா நீங்க யஜ்ய ஆகாதிகளை பண்ணணும். பண்ணின பிறகுதான் புண்ணியம் வரும். எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சா போறது சார், புண்ணியம் வந்துருமா? ஆக்சுவலா நீங்க பண்ணணும். ரைட்டு, ரதங்கள்லாம் பண்ணினா புண்ணியம், அதே போல பூஜை பண்ணினா புண்ணியம், ஜபம் பண்ணினா புண்ணியம், ரைட்டு தெரியுது. ஆனா நம்மளால தான் பண்ண முடியல. ஏதாவது லாபம் உண்டா? ஆக்சுவலா நீங்க பண்ணணும் சார். யூ ஷுட் பர்ஃபார்ம். பண்ணின பிறகுதான் தர்மம் வரும், புண்ணியம் வரும். பண்ணணும்னு நினைச்சா வராத. அதனால எந்த தர்மமானது நீங்க சொல்றீங்களோ அதை அறிந்தத்தினால் பிரயோஜனம் இல்லை, அனுஷ்டானம் பண்ணின பிறகுதான் வருகிறது. வேதாந்தத்துல என்ன, கிளாஸுக்கு வந்து கேட்டா போறோம், தூங்காம என்ன தெரிஞ்சுட்டா போறோம். அறிவதே இங்க விசேஷமே தவிர அறிவதன் பிறகு அனுஷ்டானம் ஒன்றும் இல்லை. பூர்வமீமாம்சைக்கும் வேதாந்தத்துக்கும் என்ன வித்தியாசம்? அங்கே தெரிஞ்சுக்கிற காலத்துல தர்மம் உண்டாகல, அனுஷ்டானம் பண்ணின பிறகுதான் புண்ணியம் உண்டாகிறது. வேதாந்தமானது கேட்கும் பொழுதே, அறியும் பொழுதே அதனுடைய ஸ்வரூபம் உண்டாது. இதுக்கு ஒண்ணும் ஒரு கட்டளை ஒண்ணும் இல்லை. இங்க இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் ஒண்ணும் கட்டளை இல்லை. ஆகையால் இது வேற அது வேற. சொல்ற பல ஜிக்ஞாசிய பேதாச்ச அபியுதய பலம் தர்ம ஜானம் தச்ச அனுஷ்டானாபேட்சம். அபியுதய பலம் வெல்ஃபேர், அபியுதயம்னா வெல்ஃபேர். ஆபிமுக்கேன உதேபீகி அபியுதயா. நீங்க பண்ணின பிறகு நல்ல மேலுக்கு வரேள், அதனால வெல்ஃபேர், அதான் அர்த்தம். அபியுதய பலம் தர்ம ஜானம். புண்ணியம் நன்னா இருந்ததுன்னா க்ஷேமமா இருக்கேள். தச்ச அனுஷ்டானாபேட்சம். அது என்ன பார்க்கறது? அனுஷ்டானம் பண்ணணும். நீங்க அதுல உட்கார்ந்து படிக்கணும், ஜபம் பண்ணணும், பூஜை பண்ணணும், ஹோமம் பண்ணணும். பண்ணினாதான் புண்ணியம் வரும். பண்ணினா வரும்னு அறிஞ்சா போறாது. வித்ரேயச பலம் து பிரம்ம ஜானம். பிரம்ம ஜானத்துக்கு என்ன பலம் சார்? மோட்சம் பலம். நச அனுஷ்டானாந்தராபேட்சம். இங்க அனுஷ்டானந்தரம் ஒண்ணும் இல்லை. அதுக்கப்புறம் பவ்யஸ்ட தர்ம ஜிக்ஞாஸ்யா. இந்த தர்மம் இருக்கே அது பவ்யம். பவ்யம்னு என்ன? பண்ணின பிறகு உண்டாகக்கூடியது. ஞான காலே அஸ்தி. அறிந்து கொள்ற சமயத்துல புண்ணியம் ஒண்ணும் இல்ல. அறிந்த பிறகு அனுஷ்டானம், சந்தியாவந்தனம் பண்ணணும். பண்ணணும்னா புண்ணியம் ஒண்ணும் இல்ல. பண்ணின பிறகுதான் அது ஆக்சுவலா நீங்க பர்ஃபார்ம் பண்ணினாத்தான் அது லாபம். அப்படி புருஷ வியாபார தந்திரத்வா. புருஷன் எஃபர்ட் எடுத்து பண்ணணும். வியாபாரம் எஃபர்ட். புருஷ வியாபாரத்தினால, ஹியூமன் எஃபர்ட்னால வரக்கூடியது புண்ணியம். இகதோ வேதாந்தத்திலையோ என்றால் பூதம் பிரம்மா. நீங்க வேதாந்தம் வாசிக்கிறதுக்கு முன்னாலேயும் பிரம்மமா இருக்கு, வாசிக்கிறதும் பிரம்மன் தான், பார்த்து புரிஞ்சிருந்ததே பிரம்மன் தான், ஒன்றும் மாறல, அதே மாதிரிதான். இகது பூதம் பிரம்ம ஜிக்ஞாஸ்யம் நித்தியத்வாத் ந புருஷ வியாபார தந்திரம். புருஷ வியாபாரத்தினால ஒண்ணும், ஹியூமன் எஃபர்ட்னால ஒண்ணும் வரல. இங்க சோதனா பிரவர்த்தி பேதாச்சா. The way the injunction acts, சோதனா இன்ஜங்ஷன், இப்படி பண்ணு அப்படிங்கிறது இல்லையா, அதுல வித்தியாசம். யாகி சோதனா தர்மஸ்ய லட்சணம் தா ஸ்வவிஷயே நியுஞ்சானைவ புருஷம் அவபோதயதி. பூர்வ மீமாம்சா சாஸ்திரத்துல கர்மாவை பண்ற காலத்துல எந்த ஒரு ஆர்டர், ஒரு கட்டளை இத பண்ணுன்னு இருக்கோ அது மனுஷனை தூண்டிக்கொண்டே பண்றது. எப்படி தெரியுமா? நான் சந்தியாவந்தனம் பண்ணு, காலம்பரை எழுந்துக்கோ, ஸ்நானம் பண்ணு, சந்தியாவந்தனம் பண்ணு, அந்த ஆர்டர் சொல்ற காலத்திலே உங்களை இதை பண்ணு பண்ணுன்னு தூண்டுறது. இங்க எப்படி? யாகி சோதனா தர்மத்திய, புண்ணியத்துக்கு எந்த ஆர்டர் இன்ஜங்ஷன் இருக்கோ தா ஸ்வவிஷயே
இந்த காரியத்தை செய் என்று நியுஞ்சான இவ தூண்டிக்கொண்டே புருஷம் அவபோதயதி, நீ இதை பண்ணணும் அப்படின்னு ஞாபகப்படுத்துறது. சந்தியாவந்தனம் பண்ணு, சுவாத்தியாயாத்தியனம் பண்ணு, வேதாத்தியனம் பண்ணு, பிரம்மஜ்யம் பண்ணு, பண்ணுன்னு சொல்லி நீங்க பண்ணக்கூடியதான செயலை தூண்டுறது. பிரம்மச்சோதனாதோ, இது வேதாந்தமா என்றால் புருஷம் அவபோதயத்தேவ கேவலம். இந்த பாரப்பா, நீங்க பிரம்மம், சரீரம் இல்ல, கண்ணு காது மூக்கு நாக்கு இல்ல, அனாவசியமா இந்த சம்சாரத்துல மாட்டிட்டு திண்டாடுறேன் நினைக்கிறேன், இவ்வளவு இதுல சம்மந்தமே இல்லைன்னா அப்படின்னு சொல்றதே தவிர நீங்க எழுந்து இந்த காரியம் பண்ணுங்க அந்த காரியம் பண்ணுங்க அது பண்ணுங்க ஏதாவது சொல்றதோ கிடையாது. பூர்வீமாசையில் இருக்கிற ஆர்டர் எல்லாம் ஆர்டர் கோட்ஸ் யூ டு டூ a thing. இது பண்ணு அப்படின்னு விரட்டுறது. வேதாந்தம் இருக்கு, அனாவசியமா வம்புக்கு போகாத, சௌக்கியமா இருப்பேங்கிறது. பிரம்மச்சோதனாத புருஷம் அவபோதயத்தேவ கேவலம், வெறுமனே ஞாபகப்படுத்துறது அவ்வளவுதான். அவபோதத்தை சோதனா அஜன்யத்வாத், ஒரு ஆர்டர்னால உண்டாகல. ந புருஷா அவபோதே நியுச்சியதே, வேதாந்தம் வார்த்தை இதை பண்ணு அதை பண்ணுன்னு, இது அது அறி அப்படின்னு எதையும் ஆர்டரே கிடையாது. இங்க ஒண்ணும் அதற்றதே கிடையாது. யதா அஷ்டார்த்த சன்னிகர்த்தேன அர்த்தாவபோதே தத்வத், யதா எப்படி, அஷ்டம்னா கண்ணுன்னு அர்த்தம். இந்த சம்ஸ்கிருதத்துல அஷ்ட பதங்களுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. அட்டை தாயக்கட்டை விளையாடுறான், அஷ்டம்னா தாயக்கட்டுன்னு அர்த்தம். அதே போல அட்டம்னா கண்ணுன்னு அர்த்தம். அட்டம்னா இந்த தேருக்கு நடுவுல இருக்கக்கூடியதான ஒரு ஓட்டம் இருக்கு பார்த்தல, அதுக்கும் அட்டம்னு பேரு. நடுவுல இருக்கக்கூடியதான கண்ணு, அதுக்கும் அஷ்டம் பேரு. அட்ட சப்தத்துக்கு நிறைய அர்த்தம் உண்டு, ஆனா இங்க அஷ்டம்னா கண்ணுன்னு அர்த்தம். யதா அஷ்ட அர்த்த சன்னிகர்த்தே, அஷ்டம் கண்ணு, அர்த்தம் பொருள், கடபடாதி, ஆப்ஜெக்டுக்கும் சென்ஸ் ஆப்ஜெக்டுக்கும் சன்னிகர்த்தே சம்பந்தம் வந்தால் ஆட்டோமேட்டிக்கா அறிவு வருது. தூணை பார்த்ததுமே இது தூண் அறிவு வருது. தூணை பார்த்திருக்க, உனக்கு தூண் என்ற அறிவு வரட்டும், வரும்படி பண்ணு பண்றாளா? கண்ணோட பொருளை பார்த்தா தானா வந்துடுறது சார். இதை பண்ணுன்னு யாராவது ஆர்டர் பண்ணினா தான் வருமா என்ன? அப்படி வேதாந்தத்தை கேட்டா போறோம், கேட்டுட்டா ஆத்திர போய் என்ன சொன்னாலும் ஞாபகப்படுத்திட்டா போறோம். நீங்க ஒன்னும் ஒரு எஃபர்ட் ஒன்னும் எடுத்துக்க வேண்டியது இல்லை. பிரம்மச்சோதனா அது புருஷம் அவபோதயத்யேவ கேவலம், அவபோதஸ்ய சோதனா அஜன்யத்வாத் ந புருஷா அவபோதே வியுஜ்யதே, யதா அஷ்டார்த்த சன்னிகர்த்தேன அர்த்தாவபோதே தத்வத். ஆயால் தர்மஜானம் வந்த பிறகுதான் வேதாந்த சாஸ்திரம் வாசிக்கணும் நிர்பந்தம் இல்லை. They are two entirely different. எக்கனாமிக்ஸ் வாசிச்ச பிறகுதான் கணக்கு கத்துக்கணும் எங்கேயாவது இருக்கான்னு, அதுக்கு சம்பந்தம் இல்லை சார். ஹிஸ்டரி வாசிக்கிறதுதான் கணக்கு கத்துக்கணும் எங்கேயாவது இருக்கா? இல்ல, இது பாட்டுக்கு இது, அது பாட்டுக்கு அது. அதே மாதிரியே தர்ம ஜிக்ஞாசம் ஆன பிறகுதான் வேதாந்தம் தான் வாசிக்கணும் நிர்பந்தம் இல்லை. இப்ப என்னத்தான் சொல்ல போறேன் சார்? பிறகுன்னு அர்த்தம் சொல்லிவிட்டேன். பிறகுன்னு எதற்கு பிறகுன்னு கேட்டா வேதாத்தியனத்துக்கு பிறகு இல்லைங்கிறேன், மீமாம்சா சாஸ்திரத்துக்கு பிறகு இல்லைங்கிறேன். அப்ப எதற்கு பிறகு நீங்க தான் சொல்லணுமே என்ன? தஸ்மா ஆயால் கிமப்பி வக்தவியம், ஏதோ ஒண்ணு சொல்லணும். எதனந்தரம் பிரம்ம ஜிக்ஞாசா உபபத்தியதே, எதை வந்த பிறகு பிரம்ம ஜிக்ஞாசா வருமோ அதை சொல்லணும். அதான் பிறகுன்னு தான். பிறகுன்னு வேற எல்லாத்தையும் லோகத்துல பார்த்துட்டோம், அது ஒண்ணும் சரியா வரல. ஆகையால் பிறகுன்னு எது இருந்தால் வேதாந்த சாஸ்திரம் விசார முடியுமோ, எது இல்லாத போனால் முடியாதோ அது என்னன்னு சொல்லணும். அது என்னது? அதை நாளைக்கு பார்ப்போம்.